வணக்கம். இன்றைய சிலம்பக்கலை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெட்டில் இடது நிலை, அதாவது இடது வெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடது வெட்டை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முன்வெட்டு வலது வெட்டுனுடைய தொடர்ச்சி தான் இடது வெட்டு. இதில் என்னென்னா, இடது காலை மடக்கி வலது காலை பின்னிறக்கி இடது திசையை நோக்கி பார்த்து லெஃப்ட் டைரக்ஷனில் நின்று எந்த கால் முன்னாடி இருக்குதோ, அதாவது இடது கால் முன்னாடி இருந்து, இதனுடைய பயன்பாடு அதே காஃப் மசில்ஸ், டைஸு, ஷோல்ட்ரு மசில்ஸு, பைசப்பு, ட்ரைசப்பு, ரிஸ்ட்டு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஒர்க் அவுட்டு எப்படின்னா, அதே 8 கவுண்டிங் வந்து 16 கவுண்டிங்கில் முடியணும். அதாவது 16ங்கிறது 8 2 வாடி செய்யணும். 8 வரைக்கும் செஞ்சுட்டு 8லேருந்து திருப்பி 8 7 6 5 4 2 1 அப்படிங்கிற முறையில் ரிவர்ஸ் வர்றது. அதாவது இதுலேயும் சொல்கட்டுப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. சொல்கட்டுலேயும் ஏற்றம் இருக்கணும், இறக்கம் இருக்கணும். அதாவது சொல்லுறது முன்னாடி போனது அப்படியே பின்னாடி வர்றதான், அதாவது ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்டுன்னு சொல்லுவாங்க. அதிலே சுற்றும் சுழற்சி முறை நமக்கு 8 முறை செஞ்சோம்னா அதிலே ரிவர்ஸில் போகிறது தான் இதுக்குள்ளார. இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிற விஷயம் வரும். இப்போ இந்த இடது நிலை செய்கிறதுனால உங்களுடைய இடது காலை நல்லா முட்டியை மடக்கப்படி டீப் ஸ்டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டீப் ஸ்டான்ஸில் நின்று வலது காலை இறக்கி ஸ்டிஃபாக வச்சு நிறுத்தணும். இடது காலை நல்லா வெயிட்டை மொத்தமும் எந்த கால் மடங்கி இருக்கோ அந்த காலில் வெயிட்டை கொடுத்து உங்களுடைய இருந்தால் லேட் மசில்ஸ்லேருந்து ஷோல்ட்ரு மசில்ஸ்லேருந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அதே டைமில் எந்த திசையை பார்க்குறோமோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த திசைக்கு தான் இருக்கும். அதாவது இடது திசையை நோக்கி உங்களுக்கு இடது திசை, அதாவது இடது கை பக்கம் நீங்கள் திரும்பி அதே டீப் ஸ்டான்ஸில் நின்று செஞ்சீங்கன்னா இடது வெட்டு.